அவர் வரையில சிஸ்டர், நாங்கள் ஒரு பாடலை கேட்போம் வருவார். ஓ, நீங்கள் பாட போறீர்களா? பாடலை ஓ,
சிஸ்டர் ரீட்டா டெலிஃபோன்ல வந்துக்கிறாரா? லெசி பிரதர் பாஸ்டர் அண்ணன் டெலிஃபோன் மூலம் வந்துக்கிறாரா? வருவார். வரும்போது நான் மீண்டும் ஒரு பாட்டில கேட்போமா? ஆமென். ரஜினி பாஸ்டர் வந்துட்டார், அலையுங்கள். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் வந்து நிற்கிறார்கள் இணையத்தில். அவரை நாங்கள் இப்பொழுது அன்புடன் வரவழைப்போம். பாஸ்டர் வந்து கர்த்தர் தந்த வார்த்தை வெளிச்சத்தை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆவலாய் நிற்கிறோம் கேட்பதற்கு. God bless you. Oh, praise the Lord, sister. Praise the Lord, நேயர்களே. நாங்கள் இன்றைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிக்ஷை செய்கிறவராக இருக்கிறார். அது எங்களை திருத்துவதற்காக அவர் சிக்ஷை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் எங்களை சிக்ஷை செய்கிறார். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனை வரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை மரிக்க வைத்து இன்றைக்கு பேப்டிசம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளான புத்திரர்களாக சுவிகார ஆவியை தந்து எங்களை பிள்ளைகளாக இழுத்து கொண்டீரே. அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரை நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக உடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களை சிக்ஷிக்கிறதவனாக இருக்கிறேன். நாங்கள் மனம் திரும்புவதற்கு இன்னும் உம்முடைய பரிசுத்தமாக வாழுவதற்காக நீர் எங்களை சிக்ஷிக்கிறேன். தகப்பன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிற தகப்பனாக இருக்கிறேன். ஆவியானவரே, இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உடைய சிக்ஷையில அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக வாழ உம்முடைய ராஜ்யத்தில வாழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க இயேசுவின் நாமத்தில ஒருவரை மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. பாருங்க, நாங்கள் தேவன் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார் என்றால், அவர் ஒரு தீமை கூட செய்யாதவர். எங்களை சிட்சிப்பார். நாங்கள் உற்சாக சோர்ந்து போகக்கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ நாங்கள் எதில பிளவிட்டோம் என்று சொல்லி எங்களை திருத்தி கொண்டு இன்னும் பரிசுத்தமாக அவருடைய மெயின் ஆதங்கம் எங்களை பரிசுத்தமாக வாழுகிறது தான் அவருடைய பிரதான ஆதங்கமாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்கள், எங்களை சிட்சிப்பது எங்களை அவருடைய வழியிலே இன்னும் பரிசுத்தமாக வாழத்தான் அவர் எங்களை சிட்சிக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளை சிட்சித்து நடத்துவார்கள். பிரம்பினால சிறு வயதிலேயே அடித்து வளர்க்க வேண்டும். சிறு வயதில அவன் முதிர் வயதிலேயும் அந்த தேவனுக்கு பிரியமாக வாழுவான். தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை சிறிய பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? இந்த உலகத்து அப்பாக்கள் எல்லோருமே தங்களுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள். தங்களுடைய உலகத்துல குழப்படி செய்யாமல் இருக்கிறதற்காக, தவறான காரியங்களை செய்யாமல் அவருடைய லைஃப்ல ஒரு சிட்சித்து அவர்களை திருத்துகிறார். எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா, நாங்கள் போனகைனாக வரும் பொழுது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது கர்த்தருக்குள்ள மீண்டுமாக பிறக்கிறோம். எங்களுடைய ஆவியான தகப்பன் எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவாக நாங்கள் அழைக்கிறோம். அப்பா பிதாவே என்ற ஒரு உரிமையோடு எங்களுடைய தேவனை அழைக்கிறோம். அவர்தான் எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா. எங்களுடைய சரீரம் ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்துல போகும் பொழுது சரீரம் அகன்று போகிறது. எங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் அவருடைய ஆவியோடு இணைந்து அந்த எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு ஒரு தூதர்களை நுடைய தந்து அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறார். பாருங்கள், அவர் சிட்சிக்காது விட்டால் வேசி பிள்ளைகள், பாருங்கள், வேசி பிள்ளைகள் என்றால் யார் தகப்பன் என்று தெரியாது. எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கு. எங்களுக்கு ஒரு வாழ்விலே இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு தகப்பன் இருக்கிறது. இந்த உலகத்து தகப்பன் பிள்ளைகளை சிட்சித்து வளர்ப்பார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். பாருங்கள், பிசாசின் பிள்ளைகளாக, சாபத்தின் பிள்ளைகளாக சிட்சையை நாங்கள் எங்களுக்கு நன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே, நீர் என்னை சிட்சிக்கிறது நல்லது. நான் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் உமக்கு பிரியமாக நடக்க, இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினால் அதே போல வாழ என்னை இன்னும் சிட்சிக்க வேண்டும் என்று அவரோடு விருப்பத்தோடு அவரிடத்துல சிட்சையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பாருங்கள், என்னுடைய உலகத்து அப்பாக்கள், என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியராக இருந்தார். ஒரு பாடசாலையில பிரம்புதான் பாவிப்பார். ஆனால் வீட்டிலே இவங்களுக்கு சிறு வயதில சிக்கித்து தான் வளர்த்துவார். பிரம்பினால எங்களை திருத்துவார். இப்பொழுதுதான் நாங்கள் யோசிக்கிறோம், அவர் எவ்வளவு சிட்சித்து நடந்தது எங்களை திருத்துவதற்காக, தவறுகள் செய்யாதிருப்பதற்காக, உலகத்து காரியங்களுக்காக. எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா, இந்த உலகத்து அப்பாக்களே எங்களை சிட்சித்து நடக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய அப்பா எங்களை சிட்சித்து நடத்த வேண்டும். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழுவதற்கு, இன்னும் அவருடைய இயேசுவை போல மாறுவதற்கு, நாங்கள் இன்னும் அதிகமாக அவருக்கு அடங்கி நடக்கிறதற்காக அவர் எங்களை சிட்சிக்கிறார்.
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். கிறிஸ்தவ குடும்பங்களில அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. அவர்களை தண்டிக்காத விட்டால், சிறு வயதிலே இந்த பைபிளை நீங்கள் கற்றுக் கொடுக்காவிட்டால், பிரம்பினால் அடித்து பைபிளை அவரை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான், அவன் திருந்துவான். பைபிளை படிக்க அவருடைய வார்த்தைகள், இந்த ஒன்றான ஆவிக்குரிய அப்பாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சிறு வயதிலே நாங்கள் பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது முதிர் வயதிலேயும் அந்த பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமாக பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிரம்பும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், பிள்ளைகளை சிறு வயதிலேயே இந்த போதை வஸ்துகளுக்கு இப்படியான இன்றைக்கு இந்த கனடா சில நாடுகளிலே இப்படியான போதை வஸ்து பழக்கங்கள், இந்த மருபானா போன்ற போதை வஸ்துக்களை வளர்க்கவே விட்டு விடுகிறார்கள். கடைகளில விற்கலாம் என்று சொல்லி பாருங்கள். சிறு வயதிலேயே இதை நீங்கள் சிறு பிள்ளைகளிலேயே கண்டித்து வளர்க்க வேண்டும். இன்றைக்கு கனடா தேசத்தில பல குடும்பங்களில பிரச்சனை, அவர்கள் போதை வஸ்து குடித்து விட்டு பாருங்கள் தகப்பன் தாய்மாருக்கு அடிக்கிறார்கள். இப்படியாக சில குடும்பங்களில் இந்த போதை வஸ்தை பயன்படுத்தும் பிள்ளைகள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், சிறு வயதுல அடித்து சிறிது நாங்கள் பிரம்பினாலே அடித்து அவர்களுக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் இப்படியான தீமைகளை செய்ய மாட்டார்கள். பாருங்கள், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் பாருங்கள், வேர்ல்ட்லி திங்ஸ், உலகத்தை நோக்கி இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அது பாருங்கள், இந்த பாவத்தை செய்ய வைத்து திருமண வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறது இளைஞர்களில். இது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாததன் நிமித்தம் உலகத்தை நோக்கி போகிறதன் நிமித்தம் இப்படியான பாவ சாப வாழ்வில பிசாசு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு தகப்பன் பிளவிடும் பொழுது பிள்ளை பாதிக்கப்படுகிறது, பிள்ளை பிளவிடும் பொழுது அவருடைய பிள்ளை பாதிக்கப்படுகிறது. இப்படியாக தேவனுக்கு பிரியமாக வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் முடிக்க இருக்கிறவர்களும் திருமணம் முடித்தவர்களும் தேவனுக்கு பிரியமாக பாருங்கள், அந்நிய நுகத்தோடு நீங்கள் திருமணம் செய்யாதிருங்கள். நான் பல தடவைகள்ல பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவ வேறு மத மறைச்சில அவருடைய முதிர் வயதுல கஷ்டங்கள் வந்திருக்கிறது, துன்பங்கள் வந்திருக்கிறது. பாருங்கள், இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள். முதிர் வயதுல பிரிவினை ஏற்படுகிறது. பாருங்கள், இவ்வளவு தூரம் பிசாசு அந்த குடும்பங்களில கனகாலம் வாழ்ந்திருப்பார்கள். இறுதி காலத்தில பிசாசு கொடுமை செய்கிறவனாக, குடும்பங்களை முதிர் வயதிலேயும் பிரிக்கிறவனாக, நரகத்துக்கு ஒருவரை இழுத்து செல்கிறவனாக அவன் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். வேதாகமத்தை நீங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வு போனகை கிறிஸ்டியனாக அவருடைய ஆவியில நிறைந்து எபித்து வாழும் பொழுது அவர் எங்களுக்கு ஆவியில நடக்க எங்களுடைய கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஏன் சிக்ஷிக்கிறார் என்ற நோக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோசனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அவர்கள் இந்த உலகத்து அப்பாக்கள் கொஞ்ச காலம் அவர்கள் வளரும் வரைக்கும் தான் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிக்ஷிப்பார். கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். ஆனால் எங்களுடைய கர்த்தரோ தம்முடைய பரிசுத்தத்துக்காக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
நம்முடைய பிரயோசனத்துக்காக நம்மை சிருஷ்டிக்கிறார். நம்மை சிருஷ்டிப்பது எங்களை பரிசுத்தமாக்கி, உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி அந்த பரலோக வாழ்வை உங்களுக்கு தருவதற்காக. இப்படி அவர்களுக்கு சிருஷ்டிக்காமல் விட்டால் எங்களுக்கு பரிசுத்தமாக வாழ இந்த உலகம் இழுத்துக் கொள்ளும். உலகம் இழுத்தால் நரகமே முடிவாக இருக்கிறது. அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலில வேதனைப்படுகிற ஒரு இடத்துக்கு போக வேண்டி வரும். அதனால்தான் கர்த்தருடைய சிற்றையை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்களை சிருஷ்டித்தால் உங்களுக்கு உணர்த்துவாராக இருந்தால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஏன் அவர் உங்களை சிருஷ்டிக்கிறார் என்றால் அவர் எங்களுடைய தேவன் மீன்களுக்கு மீன்களுக்கு மத்தியில வாழுகிற ஒரு பரிசுத்த தேவன். இயேசு பரிசுத்தராக இன்றைக்கு தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பு கேட்டு எங்களை தாழ்த்தி அவருடைய ஆவியின் அபிஷேகத்தில நாங்கள் நிரம்பி ஜபிக்கும் பொழுது அவர் எங்களை நிரப்பி எங்களை நம்முடைய பிரயோசனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். பரிசுத்தமாகி அவருடைய ராஜ்யத்துல அவர் எங்களை சேர்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களை சிருஷ்டித்துத்தான் ஆக வேண்டும். எங்களை பரிசுத்தமாக்கித்தான் ஆக வேண்டும். பரிசுத்தம் இல்லாம நாங்கள் அவரை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எந்த சிக்ஷையும் எபிரேயர் 12:11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சிக்ஷை ஒரு சின்ன துன்பம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் துக்கமாக காணும். ஆகிலும் அந்த பிற்காலத்தில அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய அப்பாவிடத்துல எங்களை பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணின எங்களுடைய அப்பாவிடத்துல நாங்கள் சிக்ஷைக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது ஆரம்பத்துல எங்களுக்கு சில துன்பமாக இருந்தாலும் முடிவில எங்களை சேர்க்கிறது. அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவரோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய அந்த ஒன்றான மெய்த்தேவனை, அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவிதான் அவருடைய ஒரே விதமான ஆவி, ஒரே ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளாக, ஆவிக்குரிய அப்பாவாக, எங்களுடைய தகப்பனாக அவருடைய சிக்ஷைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அவர் வாழும் பொழுது, அவருடைய வழியில, அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது அவர்களை அந்த ராஜ்யத்தில பரிசுத்தம் அவரை தரிசித்து பரலோகத்தில வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். பாருங்க, நாங்கள் மாம்சத்துல இருந்தமாக இருந்தால் எல்லாரோடைய சமாதானமாக இருக்க மாட்டோம். ஆவியில இருக்கும் பொழுது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு கோபம் வராது. எங்களுக்கு எந்த கூடாத எண்ணங்களோ சிந்தனைகளோ வராது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான இயேசு கிறிஸ்துடைய 9 விதமான நல்ல குணங்களும் எங்களுக்கு வரும். அதனால நாங்கள் யாவரும் அந்த நிலையில தான் நாங்கள் அந்த யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியும். ஆவியிலே நடக்கும் பொழுதுதான் இன்னும் பெர்ஃபெக்டாக நாங்கள் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பாருங்கள், யோசுவா ஒரு தடவையில அவனுடைய போராட்டத்துல வந்த ஒருவன் அந்த தீட்டான பொருட்களை எடுத்து விட்டான். பாருங்கள், அந்த ஆகிய ஒரு சிறிய பட்டணத்தை போகும் பொழுது அவன் அந்த தீட்டான பொருட்களை எடுத்துக்கொண்டான். பாருங்கள், அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத தீட்டான பொருட்களை எடுத்ததை நிமித்தவன் ஆகியில தோற்று போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்தம் தேவனுக்கு எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன்
அவருடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது, எங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை பரிசுத்தமாக ஆக்குறதவனாக இருக்கிறார். ரோமர் 12 2வது வசனத்தின்படி நாங்கள் அவரிடத்துல என்னால முடியாது, நீர்தான் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை பரிசுத்தமாக்கும். நான் யோசேப்பை போல தேவனுக்கு எதிராக எப்படி பாவம் செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குற தெய்வமாக இருக்கிறார். சத்துரு எந்த நேரத்திலும் நீங்கள் உலக காரியங்களில அதிக அளவு பேச்சில பேச்சு அதிக அளவு வசனித்தாலும் மக்களோடு நாங்கள் அதிக அளவு நேரம் கதைத்து பேசினாலும் அதுல பாவம் இருக்கும் என்று வேதாகமம் எச்சரிக்கிற தேவனை விட்டு பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் மகிமைப்படுத்தாமல் அதிக நேரம் உலக காரியங்களில உலக மக்களோடு பேசிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த இடத்துல பாவம் வரும். பாருங்கள், உலக மக்கள் சீரியலை விரும்புவார்கள், பாவத்தை விரும்புவார்கள். சினிமா சீரியல்கள்ல தான் அவர்களுடைய கண்ணோட்டம், பணம் பொருள்ல தான் அவர்களுக்கு கண்ணோட்டம். எங்களுடைய தேவன் இந்த ஐஸ்வர்ய சம்பந்தர், இந்த உலகத்தின் சொந்தக்காரர், இன்னைக்கு பின்பு மறுமையில அவரோடு வாழுகிற வாழ்வு, அவரை நாங்கள் ருசிக்க வேண்டும். பாருங்கள், மோசே எப்படி அவரை ருசித்தார் என்று நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ளது. அவரை உணர முடியும். அவர் வந்து விட்டால் அவர் இப்படியான ஒரு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், இப்படியான ஒரு இரக்கமுள்ள அவர். ஒரு தீமை கூட மனிதர்களுக்கு செய்வதில்லை. பிசாசுதான் உங்களுக்கு தீமை செய்கிறவன், திருடன், கொல்லுபவன், அழிப்பவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளவன். இப்படியான நன்மையை மட்டும் மனுக்குலத்துக்கு செய்கிறது தேவனே, அந்த ஒன்றானவை தேவன் தான். அவரை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. அவருடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. அவர் அன்புக்கு நீள அகல உயரம் இல்லாத அன்பு, இரக்கத்துக்கு அளவே இல்லை. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இறங்குகிற தேவன். நாங்கள் நெகேமியா பாருங்கள், தேவனை ருசிக்கிறான். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தேன். கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி தேவனை ருசிக்கிறான். பாருங்கள், இப்படியாக நாங்களும் அவரோடு கிட்டி சேர அவரை ருசிக்க முடியும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்கள், யோனாவை பார்க்கும் பொழுது யோனா கர்த்தரை ருசித்தான். ஆனாலும் அவன் நினிவே பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு விருப்பமில்லாதவனாக அவன் இருந்தாலும் கர்த்தரை பற்றி, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்திருந்தான். பாருங்க, அவன் சொல்லும் பொழுது யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவீர். பாருங்கள், 1,86,000 மக்களுக்கு அதிகமான மக்கள் ரட்சிக்கப்படுவதில் அவர் விருப்பம் உள்ளவராக இருந்தார். பாருங்கள், அவர் இன்றைக்கு நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் நீங்கள் மரித்து போவது, அழிந்து போது அவருக்கு விருப்பம் இல்லை. ரட்சிப்படைந்து அவருடைய ராஜ்யத்துல வாழுவதுதான் தேவனுடைய விருப்பம். பாருங்கள், யோனாவுக்கு அது விருப்பம் இல்லை. எப்படி இந்த நினிவே பட்டணம் அழியும் என்ற அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த பட்டணத்துக்கு போனாலும் எப்படி அழியும் என்பதை பார்க்கிறதுக்காக அவன் பாருங்கள், ஆவணக்கு செடியை தேவன் வளர்க்க வைத்து அந்த இடத்துல இருந்து அவன் பார்த்தான். ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். மனம் திரும்பும் பொழுது ராஜா கூட மனம் திரும்ப வேண்டும், குடியானவன் மனம் திரும்ப வேண்டும். அத்தனை பேரும் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று தேவன் அறியும் பொழுது அவர்கள் மேலே இறங்கி பார்கள், அந்த அவர்களை நேசித்த தகப்பன் தான் எங்களுடைய தேவன். இப்படியான தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. அவர் யாராக இருந்தாலும், எந்த மத மக்களாக இருந்தாலும் அவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியான தேவனை நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், ஆவிக்குரிய தகப்பனாக
இன்றைக்கு மனித உலகத்துல நாங்கள் தாயின் வயிற்றில பிறக்கிறோம். அந்த தகப்பன் அல்ல, அந்த தகப்பன் நாங்கள் இந்த உலகத்துல பிறப்பதற்காக எங்களுக்கு தரப்பட்ட தகப்பன். எங்களுக்கு ஒரு தகப்பன் தாய் இந்த உலகத்து தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது இந்த அவர் பரிசுத்த ஆவியினால கற்பத்தரித்து பிரித்தார். இயேசு பிறந்த மற்ற பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த மாம்ச உலக தகப்பன்மார்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். பாருங்கள், யோசேப்புக்கு மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியினால பிறந்த தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர்களுடைய மாம்சத்துல பிறந்த பிள்ளைகள் யோசே, யாக்கோபு, இப்படியாக மற்ற பிள்ளைகள் பிறந்தார்கள். எங்களுக்கு இன்றைக்கு அவர் ஆவிக்குரிய அப்பாவாக அந்த தகப்பன் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு பாடலை பாடி, எனக்கு சிக்ஷை செய்யும் என்று கேளுங்கள், எனக்கு சிக்ஷை செய்து என்னை பரிசுத்தமாக்கும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். எங்களுடைய தகப்பனை நோக்கி நாங்கள் ஒரு சிறிய பாடலை பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரனோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆண்டவரே, தோல்வி நீர் வெற்றி சிறந்த தேவன். இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறேன், கிறிஸ்துவாக இருக்கிறேன். எங்களுக்கு தோல்வி இல்லை, என்னால முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால், எனக்குள்ள வாழுகின்ற பரிசுத்த ஆவியானவரால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த பலத்தை தருகிறார், அந்த சுகத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னை சிற்றிக்கிறது எனக்கு நல்லது. ஆண்டவரே, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் இன்னும் பரிசுத்தமாக உம்முடைய சிற்றியை விரும்பி நிற்கிறோம். நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்துல வாழ, உம்மை போல வாழ எங்களுக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிறைத்து இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒருவரும் விட்டுவிடக் கூடாது. எங்களை சிற்றியம் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நிச்சயம் வராமல், கண்கள் நிச்சயம் வராமல், மாம்சத்தை நிச்சயம் வராமல், பாவ சித்தங்கள் வராமல், எங்களுடைய பெருமை வராமல், நீர் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உடைய அபிஷேகம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக கடைசி காலத்துல இன்னும் பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தின் அளவை கூட்டி நுகங்கள் முறிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் என்னென்ன நுகங்கள் இருக்கிறதோ அத்தனை நுகங்களும் இயேசுவின் நாமத்திலே புரிந்து போவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus.
அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒருவரோடு விடைப்பட்டதற்காக நன்றி. ஒருவருடைய நுகங்களை முறித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில நன்றியோடு ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.